Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 675 பார்ட் 2. ஓபன் பண்ணா கைரோஸோட ஜெயில கண்ணா பின்னா நம்ம உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கத நம்ம கிங் வந்து பாத்துருவாரு. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. ஒரு மிஸ்டீரியஸான ஆளு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா அவன் யாரு எங்க இருந்து வந்தான்னு தெரியல. ஆனா கைரோஸ்கே பயங்கரமா டஃப் கொடுக்குறான். அவன் பேரு ரிக்கியாமா. யாருன்னு தெரியுதா? நம்ம கிங். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கொடூரமா அடிச்சுக்குவாங்க. அவங்களோட சண்டை ஈக்குவலா இருக்கும். சொல்ல போனா இது வந்து கைரோஸோட 3000வது சண்டை. இதுல மட்டும் ஜெயிச்சுட்டான்னா 3000 விக்டரி. ஒரு மேட்ச்ல கூட தோக்கல பாருங்களேன். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விடாம சண்டை போடுவாங்க. ரிக்கியும் கிவ் அப் பண்ற மாதிரி இல்ல, கைரோஸும் கிவ் அப் பண்ற மாதிரி இல்ல. ரெண்டு பேரும் கத்திய வச்சு பயங்கரமா முக்கிட்டு இருக்கும்போது கைரோஸ் நோட் பண்ணிடுவான் இது கிங்னு. லைட்டா ஜர்க்காவா அந்த டைமுங்கும் போது ஹெல்மெட்ல கத்திப்பட்டு ஹெல்மெட் கலந்துரும். உடனே மக்கள் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இது வரைக்கும் கைரோஸ் யாருகிட்டயுமே ஒரு அடி கூட வாங்கினது இல்ல. இத்தனைக்கும் 3000 மேட்ச் விளையாண்டுட்டான். எவனுமே அவனை தொட கூட முடியல. அப்படி இருக்கும்போது அவனை ஒருத்தன் அடிச்சிருக்கான்னா அவன் என்ன சாதாரண ஆளா அப்படின்னு எல்லாம் ஷாக்ல இருக்கும்போது கைரோஸ் ஒரு ரொட்டேஷனை போட்டு ரிக்கியோட முதுகுல ஒரே அடி. அவ்வளவுதான் கிங் மட்டை. கைரோஸ்க்கு இது 3000வது வின்னிங். 9 வருஷத்துல 3000 டைம் வின் பண்ணிருக்கான். ஒரு டைம் கூட தோத்ததில்ல. அப்படின்னா இவன் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு லிவிங் லெஜெண்ட், இன்வின்சிபிள் மேனுன்னா அது இவனை தான் சொல்லணும். அதுக்கேத்த மனுஷன் இவன் தான் சொல்லிட்டு எல்லாம் அவனை ஆஹா ஓஹோன்னு கத்திட்டு இருப்பாங்க. ஆனா அவன் நேரா ரிக்கி கிட்ட வந்து ஏன் கிங் இப்படி சீக்கிரட்டா உள்ள என்ட்ரானீங்க, இதெல்லாம் தேவையானு கேட்பான். ஆக்சுவலா அவன் கூட சண்டை போட்டதுல நிறைய விஷயம் இவரு கத்துக்கிட்டாராமா. ஆனா அதுக்கப்புறம் கிங்னு தெரிஞ்ச உடனே கைரோஸ் அப்படியே ஜர்க்காயி அவனை அட்டாக் பண்றதே ஸ்டாப் பண்ற மாதிரி பண்ணிட்டான். அப்படின்னா என்ன, அவன் பீஸ்ட் இல்ல நல்லவன் தான் அர்த்தம். ஏன்னா அவன் வெறி முத்தி போய் பீஸ்டா மாதிரி இருந்தான்னா கிங்கா இருந்தா என்ன, என்னோட பார்ட்னர் பங்கா இருந்தா என்ன, மண்டைய பொழந்துருவேன்னு சொல்லி வந்தப்போ அடிச்சானே அதே மாதிரி அடிச்சு மண்டைய ரெண்டா பொழந்துருப்பான். ஆனா நீ அதை பண்ணல. அதுலயே தெரிய வேண்டாம் நீ என்ன மாதிரி இருக்கேன்னு. 9 வருஷமா இந்த சிறைக்குள்ளேயே நீ வாழ்ந்துட்ட. இதுக்கப்புறம் நீ அங்க இருக்க கூடாது. உனக்காண்டி ஒரு விஷயம் நான் பண்ண போறேன் கைரோஸும் பாரு. உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே ஆனந்த கண்ணீர்ல அழு அழுன்னு கதறி கதறி அழுவான். பாஸ்ட நினைச்சு கிறுக்குத்தனமா கவலைப்பட்டு இருக்காம நீ மத்தவங்களோட உயிரை காப்பாத்து, நீ எப்படி வாழணும்னு நீ தான் டிசைட் பண்ணணும்னு அவனுக்கு பயங்கரமா அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாரு. நமக்காண்டி மனுஷன் இந்த அளவுக்கு இறங்கிட்டாரேன்னு அவன் ஆனந்த கண்ணீர்ல ஓகே சாருன்னிடுவான். அப்படியே கட் பண்ணா ஒரு வருஷம் கழிச்சு நம்ம கைரோஸ் அப்படியே தெருவுல நடந்து வரும்போது மக்கள்லாம் அவனை பயங்கரமா பாராட்டுறாங்க, தேங்க்யூ சொல்றாங்க, ஆஹா ஓஹோங்கிறாங்க. அவனுக்கு பின்னாடி கிங்கோட ஆர்மியே வந்துட்டு இருக்குது. 15 வயசுல ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தவன் 25 வயசுல அவனோட திறமையால ரெஸ்ரோசாவோட கிங் ரிக்குவோட ஆர்மிக்கு கமாண்டர் ஆயிட்டான். பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் கைரோஸ்னு சந்தோஷப்படுவாங்களே தவிர யாருமே அவனை தப்பா பேச மாட்டாங்க. ஆனா அவனை ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வண்ட வண்டையா வச்சு கிழிக்கும். அது வேற யாரும் இல்ல, நம்ம கிங்கோட பொண்ணு ஸ்கார்லெட். என்னதான் எல்லாருமே உனக்கு வளைச்சு மரியாதை கொடுத்தாலும் நீ ஒரு கொலகார பாவிடா, கொலகார பாவி. உன்னைய எப்படி எங்க டேடி பேலஸ்குள்ள விட்டாருன்னே தெரியல. உன்னெல்லாம் ஓட விட்டு மிதிக்கணும்னு வேற திட்டுவா. ஐயோ அக்கா ஏன் பழைய விஷயத்தெல்லாம் போட்டு கிளறிட்டு இருக்கேன்னு வயலட் அவளுக்கு அட்வைஸ் பண்ணுவா. ஆனா அவ கேட்கற மாதிரி இல்ல. 3000 மேட்ச்ல சண்டை போட்டு ஜெயிச்சவன் அவ பச்சையா திட்டம் போது கேட்டுட்டு வெறுத்து விறுவிறுத்து போய் நிப்பானே தவிர அவனால எதுவும் பண்ண முடியல. நீ மொத்த கண்ட்ரியை ஏமாத்தலாம், ஏன் எங்க அப்பாவை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது மகனே. ஹீல்ஸ கழட்டிட்டு செவ்னிலேயே 2 இழுப்பு இழுத்தேன்னு வை, இந்த பக்கமா போய் அந்த பக்கமா வந்துரும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா உன்னோட உண்மையான முகம் வெளியில வரும். அன்னைக்கு வரைக்கும் நான் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருப்பேன். மகனே என் தங்கச்சி பாக்க மட்டும் நீ போனே தோட்ட பக்கத்தைய வச்சு பீச்சு புடுவேன், பீச்சு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு பயங்கரமா மிரட்டுவா. அப்போ உடனே வியோலா அதான் நம்ம வயலட் அவளோட பவரை யூஸ் பண்ணி அவனோட மைண்டை ரீட் பண்ணுவா. அப்படி பார்க்கும்போது அவன் அந்த அளவுக்கு மோசம் மாதிரி தெரியல, ரொம்ப கைண்டான பர்சன் மாதிரி தான் இருக்கான்னு சொல்லுவா. அவங்க அக்கா அதுக்கும் பச்சையா திட்டுவா, அவன் மைண்ட் எல்லாம் ரீட் பண்ணாத, அது ஒரு கரெக்டான காஞ்சி போன டிஸ்க், அது அப்படித்தான் கார்ட்டூன் வேற கத்துவாளா. கைரோஸ் எல்லாம் நடிக்கிட்டே அம்மா ஆத்தா உங்க 2 பேத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதான் என் வேலை. ஏமா நீ கொச்சையா திட்டீங்கன்னா இன்னும் பச்சையா திட்டுவேன். நீ ஒண்ணு எங்களை ப்ரொடெக்ட் பண்ணி கிழிக்க வேண்டாம், எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுன்னு மூடிட்டு போடான்னு சொல்லி பீத்திட்டு போவா. அடுத்த கொஞ்ச நாள்லயே பைரட்ஸ் வந்து அவளை கிட்னாப் பண்ணிட்டு போயிருவானுங்க. வாய் நல்லா கிளிய பேசினால அதான் நல்லா தோக்கா மாட்டிட்டா. சரி அவ பாடி கார்ட்ஸுக்கு எல்லாம் என்னாச்சுன்னு பார்த்தா எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டாங்களாமா. அந்த டைம் தான் கைரோஸ் அடிச்சு புடிச்சு களத்துல இறங்குவான். அதே நேரம் கடத்திட்டு போன பைரட்ஸுங்க எல்லாம் அவளை போட்டு படாத பாடுபடுத்துவாங்க. உடனே இங்க பாருமா கண்ணு ஓவரா தொகுற கூடாது, உன்னை எல்லாம் காப்பாத்த ஒரு ஈக்காக்கா கூட வரப்போறது இல்ல. ஃபர்ஸ்ட் உன்னைய காட்டி மிரட்டி கிங்க கிட்ட ஏகப்பட்ட காசை வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் உன்னைய ஏலத்துல விட்டு வித்துருவோம். இரட்டிப்பு லாபம் இல்லையா? ஏன்னா இவ ஒரு நிஜமான பிரின்சஸ், அதனால நல்ல விலைக்கு வாங்குவாங்க. ஸ்கார்லெட் கடுப்பாய் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த டைம் தான் ஹீரோ மாதிரி நம்ம கைரோஸ் என்ட்ரி கொடுப்பான். எவனாச்சு ஸ்கார்லெட் மேல கைய வச்சிங்கன்னா அவன் கைய கண்ட மினிக்கு வெட்டிட வேண்டான்னு பயங்கரமா வந்து எல்லாத்தையும் வெட்டிட்டு கிடப்பான். அவன் ஷாக் ஆயிருவா, கைரோஸ் வந்துட்டியான்னு. ஆமா பிரின்சஸ், நீங்க இனிமே
கேட்டு கவலைப்படாதீங்கன்னு ரைட்டு வேலையை பாருங்கப்பா 3000 பேர்த்த வெட்டி வீசினவனுக்கு இந்த மாதிரி ஒரு சப்ப பைரட்ஸுகளை போட்டு பொழக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் 10 செகண்ட் தான் எல்லாத்தையும் பந்தாடிட்டு கப்பலையே கண்ணா பின்னான்னு நொறுக்கி விட்டுட்டு அப்படியே ஸ்கார்லட் கிட்ட வருவான். அவன் மயக்கம் போட்டு அப்படியே விழுகிற மாதிரி விழப்போவா. உடனே போய் அவளை புடிச்சிருவான். அதுக்கப்புறம் அவனுக்கே பீதியாயிரும். ஐயோ மன்னிச்சிருங்கம்மா தெரியாம தொட்டுட்டேன்னு. ஏன்னா அவ பிரின்சஸ் இவன் வேலை பாக்குறவன். அதனால பதறுவான். அவ உடனே அழ ஆரம்பிச்சிருவாளா. ஐயோ நம்மளால அழ ஆரம்பிச்சிட்டாலே தெரியாம தொட்டுட்டமேன்னு அவனுக்கு அப்படியே வேர்த்து ஊத்தும். ஆனா கடைசியில அவ வந்து கட்டி பிடிச்சுனா தப்பு பண்ணிட்டேன் கைரோசு தப்பு பண்ணிட்டே என்ன மன்னிச்சிருப்பான்னு கதறி அழுவா. ஒரு வழியா பிரின்சஸ காப்பாத்தியாச்சு. அப்படியே கட் பண்ண கிங்கும் வைலட்டும் அவங்க அக்கா ஏதோ வினோதமா சமைச்சுட்டு இருக்கதை எட்டி பாப்பாங்க. ஏன்னா பயங்கரமா டெக்கரேட் பண்ணி என்னென்னமோ ரெடி பண்ணிட்டு இருக்கா. யாருக்கு ரெடி பண்ணிருக்கான்னு பார்த்தா கைரோஸ்க்கு. கொண்டு போய் கொடுத்தவன ஃபர்ஸ்ட் பயப்படுவான். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவான். இதுல விஷயம் என்னன்னா அவளுக்கு அவனை புடிச்சு போச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சவன கைரோஸ் என்ன பண்ணிடுவான், இதெல்லாம் நமக்கு ஆகாதுன்னு சொல்லி கிங் கிட்ட போய் நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணிடுறேன். ஏன்னா அவனை பிரின்சஸ்க்கு பாடி கார்டா போட்டிருந்தாங்க. ஆனா இப்ப வேண்டான்னு அவருக்கு ஷாக்கு. ஏன்டா அப்படி சடனா வந்து சொல்ற என்னாச்சு, உனக்கு ஸ்கார்லெட்ட புடிச்சு போச்சான்னு சொல்லி கேட்பாரு. ஐயோ ஆண்டவா மகாபிரபு அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல இனி ஆளை விடுங்கன்னு கதறுவானா. அவரு கொஞ்சம் சைலண்டாருன்னு சொல்லி நீ வந்து ஒரு கிரேட்டஸ்ட் கிளாடியேட்டரா இருந்தவன், அது மட்டும் இல்லாம என்னோட ஆர்மிக்கு ஒரு சூப்பரான கமாண்டர், உனக்கு எல்லா தகுதியுமே இருக்கு, பேசாம நீ என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம பாரு. ஆனா பஞ்சாயத்து என்னன்னா இவன் ராஜா குடும்பம் கிடையாது, அது மட்டும் இல்லாம இவன் மேல ஏகப்பட்ட கிரிமினல் ரெக்கார்டு இருக்குது, பேசாம நீங்க பப்ளிக்கா மக்களோட மக்களா வாழ்ந்தீங்கன்னா அது கரெக்டா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த டைமுங்கும் போது ஸ்கார்லெட் வந்து டே தகப்பா நான் அந்த நாதாரி பையில கல்யாணம் பண்ண மாட்டேன், அப்படி பண்ணேன்னா அதுக்கு நான் செத்துடலாம்பா. அட சண்டாளி என்ன இப்படி காலவாரிட்டாலேன்னு 2 பேருமே முழிப்பாங்க. கட் பண்ணா ஸ்கார்லெட் செத்து போயிட்டான்னு சொல்லி மொத்த ஊர் மக்களுமே அவளுக்காண்டி இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு பெரிய குயின் வருவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா இப்படி அல்பாயுசுல போயிட்டியா ஆத்தான்னு சொல்லி பயங்கரமான பீலிங். ஆனா கிங் அண்ட் குயினோட மூஞ்சில மட்டும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. ஆக்சுவலா என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா இப்ப கைரோஸ் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன் இல்ல, அதனால கண்டிப்பா யாருமே இவனை கல்யாணம் பண்ண ஒத்துக்கவே மாட்டாங்க. சோ இப்போ ஸ்கார்லெட் செத்துட்டான்னு சொல்லி 2 பேர்த்தையுமே யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு அனுப்பிட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப பாப்பாங்கல்ல. இந்த அளவுக்கு அவனை நம்பி அவரோட பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்து பெரிய ரிஸ்க் எடுக்கிறாருல்ல, அதுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அவரு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நல்லபடியா இருங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஊரை விட்டு வெளியில வந்து அவங்க மட்டும் தனியா ஒரு வீடை கட்டி சந்தோஷமா வாழ்றாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் ரெபேக்கா. எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. கைரோஸ் அப்பவுமே பயந்தாங்கோலியா தான் இருப்பான். ஐ மீன் வெளியில சண்டை போறதுல வீரன், பட் குழந்தைய தூக்கும் போது பயப்படுவான். ஏன்னா இவனோட கை முரட்டு கை, குழந்தை மேல பட்டு எதுவும் காயமாயிடக்கூடாதுல்ல, அதனாலேயே வேண்டாமா. என்னடா இவன் இப்படி இருக்கான்னு கிங்கு குயின் வயலட்னு எல்லாரும் பேந்த முழிப்பாங்க. அவனுக்கு அவனோட பொண்ணை பார்க்கும்போது செம ஹாப்பி. ஏஞ்சல் மாதிரியே இருக்காளாமா. எப்பவுமே நான் உன் கூட இருந்து பத்திரமா பாத்துக்குவேன்னு சத்தியம் பண்ணுவான். அதுக்கப்புறம் ரெபேக்கா கொஞ்சம் கொஞ்சமா வளருவா. கிங்க வந்து பார்க்கும் போதெல்லாம் மூஞ்சில மாஸ்க போட்டுதான் வந்து பாப்பாரு. ஏன்னா அடையாளம் பார்த்து வச்சிட்டானா நாளைக்கு கிங்க போய் தாத்தான்னு சொல்லி பாஞ்சிடக்கூடாதுல்ல, அதனால குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. பட் இருந்தாலுமே அவ காயமாயிடக்கூடாதுன்னு கையில கிளவுஸ போட்டுட்டு தான் தூக்குவான். இந்த அளவுக்கு அவன் வாழ்க்கை ஹாப்பியா இருக்கும்னு சொல்லி அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரெபேக்கா கூட ஜாலியா விளையாண்டுகிட்டு ஃபேமிலியோட அவன் தனி வீட்டுல ஜாலியா சந்தோஷமா இருப்பான். அப்படியே கட் பண்ணா அந்த ஒரு நாள் அவங்களோட ட்ரெஸ் ரோசா கிங்டமே அப்படியே குபுன்னு பத்திக்கிட்டு எரியுது. அதை பார்த்துக்கிட்டு இருந்த கைரோஸ் பயங்கரமா ஷாக் ஆயிருவான். ஐயோ கிங்குக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சு போச்சு. பயலுக்கு அப்படியே பயங்கரமா வெறியேறி அவங்கள காப்பாத்துறதுக்காக வேகமா போவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.